வெல்கம் டு மிதுலா அகாடமி. நாம் இன்னைக்கு வீடியோவில் அட்வொகேட் ஆக்ட் 1961 பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்வொகேட் ஆக்ட் 1961 சாப்டர் 2 பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த சாப்டர் 2ல் பார் கவுன்சில்ஸை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பார் கவுன்சில் இருக்கும், ஸ்டேட் பார் கவுன்சில் இருக்கும்னு ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் கம்பைனாக ஒரே ஒரு ஸ்டேட் பார் கவுன்சில் தான் இருக்குது. இந்த மாதிரி கம்பைனாகவும் இருக்கும், தனித்தனியாகவும் ஸ்டேட் பார் கவுன்சில்ஸும் இருக்கும். இது எல்லாருமே ஸ்டேட் பார் கவுன்சிலில் கண்ட்ரோல் பண்ணுறது இந்தியா பார் கவுன்சில், அதுதான் பிசிஐ தான் கண்ட்ரோல் பண்ணுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டேட் பார் கவுன்சில் செக்ஷன் 3 பார்க்கலாம். இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட் பார் கவுன்சில் இருக்கும். அந்த ஸ்டேட்டில் இருக்கிற அட்வொகேட்டை ரெகுலேட் பண்ணுறது இந்த ஸ்டேட் பார் கவுன்சில் தான். இதில் இருக்கிற மெம்பர்ஸை யாருன்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல் எக்ஸ் அஃபீசியோவும் ஸ்டேட் அட்வொகேட் மூலிமா தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் தான் இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4ல் பிசிஐ பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்திய அளவில் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் ஸ்டேட் பார் கவுன்சிலை கண்ட்ரோல் பண்ணுறது. எல்லாமே எல்லா ஸ்டேட்டோட பார் கவுன்சில்ஸையும் இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட முக்கியமான வேலை. இந்த பிசிஐயோட மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, சாலிட்டரி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஒன் எலெக்டட் மெம்பர் ஃப்ரம் ஈச் ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ். இவங்க தான் மெம்பர்ஸாக இதில் இருப்பாங்க பிசிஐயில். நெக்ஸ்ட் செக்ஷன் 5ல் பார் கவுன்சில் டு பி பாடி கார்ப்பரேட், அதாவது பார் கவுன்சில் ஒரு கார்ப்பரேட் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலையான ஒரு தொடர்ச்சி, பர்பஸ்ஃபுல் சக்ஸஸ்ன்னு, காமன் சீலு, பவர் டு அக்வயர் ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்து வாங்குறதுக்கான அதிகாரம், பவர் டு ஷூ அண்ட் பி ஷூடு, அதாவது கோர்ட்டில் ஒரு கேஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு எதிர்கொள்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்றத பற்றி இந்த செக்ஷன் 5ல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 6ல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் பார் கவுன்சிலோட இம்பார்ட்டண்ட்டாக ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அட்மிட் பர்சன்ஸ் ஆஸ் அட்வொகேட், அதாவது அட்வொகேட்டை என்ரோல்மெண்ட் பண்ணுறது. மெயின் ரோல் ஆஃப் அட்வொகேட்ஸ் பட்டியலை பராமரிக்கிறது. ஹேண்டில் டிசிப்ளினரி கேசஸ் அகெயின்ஸ்ட் அட்வொகேட்ஸ் மேலே ஒரு மிஸ்கான்டக்ட் கேஸை விசாரிக்கிறது. அட்வொகேட்ஸோட ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸை பாதுகாக்கிறது. ப்ரொமோட் க்ரோத் ஆஃப் பார் அசோசியேஷன்ஸ், பார் அசோசியேஷன்ஸ் வளர்ச்சி ஊக்குவிக்கிறது. புவர் பீப்புளுக்கு லீகல் எய்டு கொடுக்கறது. லீகல் எஜுகேஷன் தொடர்பாக செமினாரை நடத்துறது. இதில் தான் ஸ்டேட் பார் கவுன்சிலோட இம்பார்ட்டண்ட்டாக ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 7 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்திய பார் கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அட்வொகேட்ஸுக்கு ப்ரொஃபஷனல் கான்டாக்ட் ரூல்ஸை அமைக்கிறது. ஸ்டேட் பார் கவுன்சிலில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறது. அதாவது ஸ்டேட் பார் கவுன்சில் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற பார் கவுன்சில்ஸையும் கண்ட்ரோலாக வச்சுருக்கிறது. லீகல் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறது. லா யூனிவர்சிட்டியில் அட்வொகேட்ஸ் என்ரோல்மெண்ட்டுக்கு ரெகனைஸ் பண்ணுறது. அட்வொகேட்ஸோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. லா ரிஃபார்ம்ஸை ப்ரொமோட் பண்ணுறது, அதாவது சட்ட திருத்தங்களை ஊக்குவிக்கிறது. செமினார் அண்ட் லீகல் ஜேர்னல்ஸை பப்ளிஷ் பண்ணுறது. இது எல்லாமே பிசிஐயோட இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட் செக்ஷன் 8 டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், பதவி காலம். ஸ்டேட் பார் கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்ஸோட பதவி காலம் 5 years. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 8A என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் கமிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பார் கவுன்சிலில் எலெக்ஷன் நடந்ததுன்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது பிசிஐ தான் ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைக்கும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 9 டிசிப்ளினரி கமிட்டி. இந்த டிசிப்ளினரி கமிட்டி யாருன்னு பார்த்தோம்னா, பார் கவுன்சில் டிசிப்ளினரி கமிட்டியை அமைக்கும். அட்வொகேட்ஸ் மேலே வரும் ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் கேஸை டீல் பண்ணுறது, அதாவது விசாரிக்கிறது இந்த கமிட்டியோட முக்கியமான வேலை. அதாவது அட்வொகேட்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாவோ, அதாவது மிஸ்கான்டக்ட் ஏதாவது பண்ணாங்கன்னா அட்வொகேட்ஸு அவங்கள சஸ்பென்ஷன் பண்ணுறது, ரோலில் இருந்து அவங்க நேமை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் இந்த கமிட்டி தான் செய்யும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 9A லீகல் எய்டு கமிட்டி. பார் கவுன்சில் லீகல் எய்டு கமிட்டி அமைக்கலாம். புவர் பீப்புளுக்கு லீகல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது தான் இதனுடைய நோக்கமே.
நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 10 கான்ஸ்டியூஷன் ஆஃப் கமிட்டிஸ். ஸ்டேட் பார் கவுன்சில்ஸோட கிரியேட் கமிட்டிஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, என்ரோல்மெண்ட் கமிட்டி, லீகல் எஜுகேஷன் கமிட்டி. இந்த முக்கியமான கமிட்டி தான் வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதோ இல்லை என்ரோல்மெண்ட் பண்ணுறது, லீகல் எஜுகேஷனை பற்றி எல்லாமே ப்ராப்பராக வந்து கொண்டு வரது இந்த கமிட்டிஸோட முக்கியமான வேலை. டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் செக்ஷன் 10A வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார் கவுன்சில்ஸ் அண்ட் கமிட்டிஸ் கண்டக்ட் மீட்டிங்ஸ். பார் கவுன்சில்ஸ் அண்ட் அதனுடைய கமிட்டிஸ் மீட்டிங்ஸை வந்து நடத்தும். ப்ரொசீஜர் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் டெசிஷன் மேக்கிங், அதாவது செயல்முறை விதிகளை வந்து மேக் பண்ணுறது. இதை பற்றி வந்து இந்த செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 10B டிஸ்குவாலிஃபிகேஷன், அதாவது தகுதி நீக்கம். மெம்பர்ஸோட தகுதி நீக்கத்தை பற்றி இந்த செக்ஷனில் வந்து பார்க்கலாம். மெம்பர்ஸ் ஆஃப் பார் கவுன்சில் மே பி டிஸ்குவாலிஃபைடு இஃப் 3 கான்சிக்யூட்டிவ் மீட்டிங்ஸ் ஆப்சென்ட், அதாவது ஒரு மெம்பர் வந்து கண்டினியூவாக வந்து 3 மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மேபி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. நேம் ரிமூவ்டு ஃப்ரம் த ரோல் ஆஃப் அட்வொகேட்ஸ், அட்வொகேட் ரோலில் இருந்தால் அவங்க நேமை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து இதை பற்றி வந்து சொல்லியிருக்கிறதா வந்து செக்ஷன் 10B. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 11 ஸ்டாஃப் ஆஃப் பார் கவுன்சில். பார் கவுன்சில்ஸ் வந்து செக்ரட்டரி, அக்கௌண்டன்ட் அண்ட் ஸ்டாஃபை வந்து நியமிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த செக்ஷன் 11 வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு செக்ஷன் 12 அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். பார் கவுன்சில் அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். எவ்ரி இயர் வந்து அக்கௌண்டண்ட்டை வந்து ஆடிட் வந்து செய்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றி இந்த செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 13 வந்துட்டு வேகன்சிஸை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன்ஸ் ஆஃப் பார் கவுன்சில்ஸ் ஆர் நாட் இன்வேலிட் மியர்லி பிகாஸ் ஆஃப் வேகன்சிஸ், அதாவது பார் கவுன்சில்ஸில் வந்து காலி இடம் இருந்தால் அதனுடைய நடவடிக்கைகள் வந்து செல்லாததாக வந்து ஆகாது அப்படின்றத பற்றி இந்த செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 14 எலெக்ஷன் நாட் டு பி கொஸ்டின்டு, அதாவது தேர்தல் செல்லாது அப்படின்னு யாரும் வந்து கேள்வி எழுப்ப முடியாது. மைனர் ப்ரொசீஜரல் இஷ்யூஸ் இருந்தாலுமே பார் கவுன்சில் எலெக்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அப்படின்றத பற்றி இந்த செக்ஷன் 14 வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, ஏதாவது மைனர் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாலும் அந்த எலெக்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு இந்த செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 15 பவர் டு மேக் ரூல்ஸ் உருவாக்கும் அதிகாரம் வந்து அதிகாரத்தை பற்றி இந்த செக்ஷன் 15 வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார் கவுன்சில்ஸ் ரூல்ஸை வந்து யாரை மேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன்ஸு, மீட்டிங்ஸு, கமிட்டிஸு, லீகல் எய்டு ஸ்கீம்ஸு, இது மூலிமா தான் பார் கவுன்சில்ஸ் வந்து ரூல்ஸை வந்து மேக் பண்ணுவாங்க. இவ்வளோ தாங்க நம்ம வந்து சாப்டர் 2 வந்து பார் கவுன்சில்ஸோட இம்பார்ட்டண்ட் செக்ஷன்ஸை பற்றியும் அதனுடைய ஷார்ட்டான நோட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம வந்து பார்த்தோம். நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.